ഹലോ ഫ്രണ്ട്സ്, വെൽക്കം பேக் டு மை யூடியூப் சேனல். அப்போ இன்றைக்கு என்னென்னு சொன்னால் காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கிறேன். இன்றைக்கு என்னென்னு சொன்னால் கேரளாவில் இருக்கிற பத்திரின்னு சொல்லுவாங்க. பத்திரின்னு சொன்னால் ரொட்டி, நம்ம ஊரில் ரொட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ அரிசி மாவு வச்சுட்டு நல்லா அவிச்ச அரிசி மாவு இருக்குத்தானே, அதால் தான் இது சொல்கிறேன். நல்லா சாஃப்டாகிட்டும் നല്ല ഇറച്ചിക്കറിയോടൊക്കെ തിന്നാൻ പറ്റുന്ന നല്ലൊരു ടേസ്റ്റാன ഒരു ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് தானே. அப்போ கண்டிங்களா இந்த மாதிரி தான் நம்ம கடையில் வாங்குகிற ரொட்டிൻ്റെ அந்த அளவில் தான் சுட்டு போடணும். இப்படி உருட்டி தட்டி போட்டாலே ஓகே ஆகும். அப்போ சாஃப்டாகிட்டு നമ്മൾ തട്ടം കണക്കായ அளவில் தானே இந்த ரொட்டி മാവ് കുഴക്കേണ്ടത്. അതുക്കப்புறம் ചിക്കൻ കറി தான் ഉണ്ടെങ്കിൽ നോർമലായിട്ടുള്ള ഒരു ചിക്കൻ കറി. അപ്പോൾ ഇன்றைக்கு ഡേ സ്റ്റാർട്ട് ചെയ്തത് തന്നെ ഒരു മൂഡ് ഔട്ടായിട്ടുള്ള ഒരു ഡേ ആയിപ്പോയി. മക്കൾ ഇன்றைக்கு என்ன சொன்னால் தெரியாது, மேலெல்லாம் ஒரு மூட் அவுட் ஆகிட்டுள்ள ஒரு டே ஆகிப்போய். அப்போ நம்ம இன்றைக்கு சிக்கன் கறி. அப்போ இது ரொட்டி வந்துட்டு மறைச்சி போடணும். கொஞ்சம் ஆயில் வந்து அப்படி அவ்வளவா போட வேணாம், ஜஸ்ட் வந்து இதில் வந்துட்டு பூசணும் ஓடியில். அப்போ தட்டி போட்டு ഗ്ലാസ് കൊണ്ട് അമർത്തി കൊടുക്കുക. എന്നത്തേക്കെന്ന് சொன்னால் ഇത് പൂരി പോലെ പുഷായിട്ട് പൊന്തി നല്ല ഇതായിട്ട് വരണം, அதுக்கு വേണ്ടിയിട്ട് தான். അപ്പോൾ ഇത് വന്നിട്ട് എല്ലാവർക്കും വിരുപ്പപ്പെട്ട കേരളാവിലെ കണ്ണൂർ സൈഡിൽ மட்டும்தான் இந்த ரொட்டி இருக்கிறது எனக்கு தெரிஞ்சது. வேறு இடத்துல வேறு பேரில் அதாയിരിക്കും அறிகிறது. அப்போ கண்டிங்களா இந்த மாதிரி தான் இருக்கும். நல்ல சாஃப்ட், நல்ல வெள்ளை ரொட்டி அதுதான் இது. அப்போ அதுக்கு வேண்டி அப்புறம் முட்டை வச்சு அடுப்பில், சாயக்கு வேண்டி பால் வச்சு சாய கொதிச்சு, அதுக்கப்புறம் நான் பிரேக்ஃபாஸ்ட் எல்லோரும் தந்துட்டாங்க. இனி நான் தான் இருக்கேன் தந்துறதுக்கு. என்ன சொன்னால் நான் கொஞ்சம் லேட்டாகி, அப்போ மகன் வந்துட்டு ஒருவருக்கு இது சொல்கிறாரு. என்ன சொன்னால் நான் விளையாட போட்டுமான்னு சொல்லிட்டு கிரவுண்டில். இப்போ நான் சொன்னேன் இல்லை வேண்டான்னு சொல்லி, அதுக்கப்புறம் சோப்பிட்டுட்டு என்ன எப்படியோ ஒரு இதாகிட்டு நாங்கள் விளையாட போயிட்டார். அதுக்கப்புறம் எனக்கு காஃபி, நல்ல சாயம், முட்டையும் ചിക്കൻ കറിയും தான் இன்றைக்கி காலை சாப்பாடு. அப்போ பகலைக்கு வேண்டது ரெடி ஆகுது. அப்போ அதுக்கு முதல்ல നമ്മൾ വാഷിംഗ് മെഷീനിൽ തുണിയെല്ലാം എൻ്റെ വാഷിംഗ് മെഷീനിൽ ഞാൻ முதல்ல ഓട്ടോമാറ്റിക്കാണ്. അപ്പോൾ ഫസ്റ്റ് ഞാൻ ഇത് വാഷിംഗ് പൗഡറെല്ലാം போட்டுட்டு நல்லா ഓണാക്കി தண்ணியெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் ட்ரெஸ்ஸு போடுவேன். என்ன சொன்னால் அது சோப்பிൻ്റെ பொடி அப்படியே അതിൻ്റെ மேலே வந்துட்டு பிடிக்குது, அதால் தான் அப்படி செய்கிறேன். അപ്പോൾ അത് ഓണാക്കിയിട്ട് തിരുപ്പി പോയിട്ട് ഈ പൂனை இருக்குதானே, ഇത് எப்போவுமே வந்திருக்கும். എൻ്റെ അടുത്ത് அப்படி வராது. இப்போ എൻ്റെ பக்கத்திலே வந்து நிற்கிது. அதுக்கப்புறம் அரிசி கழுவி, அரிசி அப்போ சோறு வைக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் வச்சேன் தானே. அப்போ சோறு தண்ணி கொதிச்சுட்டு அரிசி போட்டுட்டு அடுத்து இனி என்னென்னு செய்யணும் சொன்னால், இன்றைக்கு மீனொன்றும் இல்லை, இறைச்சி தான் வைக்கிறேன். அப்போ மீனொன்றும் வாங்கலை, அதால் இறைச்சி தான் வைக்கிறேன். காலையில் சிக்கன் கறி, பாலைக்கு பீஃப் கறி வைக்கணும்னு சொல்லி. அப்போ அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன்னு சொன்னால், இது ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வாஷிங் மிஷினில் போட்டு அது ஓனாக்கி, அது அங்கே ஒரு டைமில் வந்து வாஷிங் மிஷினில் எந்த ட்ரெஸ்ஸாக நான் ஒரு டைமில் ஒரு அளவு ட்ரெஸ் தானே போடுறது. அப்போ அதே போல் அது எந்த வாஷிங்கில் போட்டு அப்போ பொடியெல்லாம் வந்துட்டு என்ன செய்ய வறுத்துட்டு தான் கறி வைக்கிறேன். அப்போ அதுக்கு வந்து கொச்சிக்காத்தூள், மல்லித்தூள், அப்போ வேண்ட மற்ற பீஃப் மசாலா. அப்போ ஆயிலில் ஃப்ரை ஆக்கிட்டு இந்த பொடி போட்டால் நல்ல ஒரு மனம் வரும். அதுக்கு தான் அது அப்படி பொடியெல்லாம் வந்துட்டு இப்படி ஃப்ரை ஆக்கி போடுறோம். அப்போ இதான மக்களை இறைச்சி. அப்போ கொஞ்சம் தான் வைக்கிறேன், அவ்வளோவா வைக்கண்டா என் வீட்டில். என்ன சொன்னால் எல்லாரும் அப்படி சாப்பிட மாட்டாங்க. அப்போ அதுக்கு வேண்டிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், கொச்சிக்காய், தக்காளி, இஞ்சி, வெள்ளைப்பூடு மக்கள். அது மலையாளம் பேசி இவன் மலையாளத்தில் இஞ்சிக்கு இஞ்சின்னு தான் சொல்லுவாங்க, வெளுத்துள்ளின்னு சொல்லுவாங்க வெள்ளைப்பூடுக்கு. அது சொல்லி இதாகிப்போ அப்போ அந்த மசாலா எல்லாம் போட்டு நல்லாയിട്ട് மிக்ஸ் ஆக்கணும். என்ன சொன்னால் എൻ്റെ കുക്കർ ഇരിക്കത്താനേ, பெரிய குக்கரில் ஒரு ചെറിയ കംപ്ലൈൻറ്റ് ഇരിക്കും. இப்போ சின்ன குக்கர் தான் நான் இப்போ டெய்லி யூஸ் செய்து கொண்டு இருக்கிறேன். அதால் என்ன செஞ்சு அந்த குக்கரில் தான் வைக்கணும். அப்போ எல்லாம் மிக்ஸ் ஆக்கிட்டு வச்சாலே ஓகே, அது ஃபுல்லாகிட்டு கிடைக்கும். அப்போ ஆ குக்கரில் வச்சுட்டு தண்ணி ஒன்றும் ஊற்ற வேண்டாம், சிக்கனில் வர தண்ணியே போதும். அப்போ அதுக்கப்புறம் இது கோவக்கான்னு சொல்லுவாங்க இங்கே, அங்கே தமிழில் என்னென்னு சொல்லி எனக்கு தெரியாது. கோவக்காய் வந்துட்டு ஃப்ரை போல் தான் ஆக்க போகிறேன். அப்போ அதுக்கு வேண்டிയിട്ട് கடுகு, நான் சொன்னேன் தானே இங்கே என்ன வச்சாலும் கடுகு இல்லாத கறி இல்லை, அதனால் அது கோவக்கெல்லாம் வெட்டி வச்சேன். அப்போ முதல்ல காட்டுறதுக்கு மறந்து போய் காய்ஸ். ஏன்னு சொன்னாலே அது என்னென்று தமிழில் எனக்கு பேர் தெரியாது. அப்போ கட்டர் தூள் போட்டு தான் ஆக்குறேன். அப்போ എൻ്റെ മാമിക്ക് கொஞ்சம் விருப்பம் இருக்குது கட்டர் தூள் போட்டுட்டு இப்படி ஆக்குறது. அப்போ அதை ஆக்கி, அப்போ வீடியோ இஷ்டப்பட்ட சப்ஸ்கிரைப், லைக், பெல் பட்டன்